ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சாப்டர் 11 டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். டைரக்ட்னா ஒன்று வந்து ஒரு ஒரு ஆக்ட் வந்து இன்னொரு ஆக்ட்டுக்கு டைரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று இன்க்ரீஸ் ஆனுச்சுன்னா அதனுடைய இன்னொரு பார்ட்டும் அது இன்க்ரீஸ் ஆகணும். ஒன்று குறையுதுன்னா இன்னொன்று குறையணும். அப்படி ஒன்று கூடுதனால அதனுடைய அவுட்புட்டும் கூடுதுன்னா அதுதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஓகேவா? இதே வந்து ஒன்று நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதோட அவுட்புட்டில் வந்து குறைச்சிக்கலாம், அதோட இதை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு ஆப்போசிட்ஸாக இருந்தால் அதுதான் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரெண்டு எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 11.1ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபாலோயிங் ஆர் த கார் பார்க்கிங் சார்ஜஸ். ஓகேவா? நம்ம காரெல்லாம் பார்க் பண்ணுறதுக்குன்னு பே பண்ணணும் இல்லையா, அந்த சார்ஜஸ் வந்து நியரே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் கார் பார்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 ஹவர்ஸ் வரை மட்டும் நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா 60 ருபீஸ் பே பண்ணணும். இதே 8 ஹவர்ஸ் நீங்கள் பார்க் பண்ணியிருந்தீங்கன்னா 100 ருபீஸ் பே பண்ணணும். 12 ஹவர்ஸ் உங்கள் கார் பார்க் ஆகிருந்ததுன்னா 140 ருபீஸ் பே பண்ணணும். 24 ஹவர்ஸ் பே பண்ண நீங்கள் வந்து காரை பார்க் பண்ணியிருந்தீங்கன்னா 180 ருபீஸ் வந்து பண்ணணும். செக் இஃப் த பார்க்கிங் சார்ஜஸ் ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு த பார்க்கிங் டைமான்னு கேட்டிருக்காங்க. இந்த பார்க்கிங் சார்ஜஸ் வந்து இந்த பார்க்கிங் டைமுக்கு வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கா, டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது டைம் கூட 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 அமௌண்ட்டும் வந்து கூட தான் செய்யும். நம்ம அதிகமான கூட கூட கொஞ்சம் நேரம் நம்ம வந்து காரை பார்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட கொஞ்சம் பே பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா, அது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் போகிறோம். இது வந்து பார்த்தோன்னே சொல்ல முடியாது. நம்மளுடைய டைரக்ட் ப்ரொபோர்ஷனுங்கும் போது அந்த ரேஷியோ எதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் சார்ஜஸ் ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் டு த பார்க்கிங் டைம், இதுதான் கேட்குறாங்க. ஸோ பார்க்கிங் சார்ஜஸ் டிவைடட் பை பார்க்கிங் டைம், இதுதான் நம்மளுக்கு வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனான இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஹவர்ஸ்லையும் நம்ம பார்க்கிங் டைம்லேயும் ஒவ்வொரு சார்ஜஸ் பே பண்ணுறோம் இல்லையா, இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த ஈக்குவலாக வந்துச்சு ஆன்சர் அப்படின்னா தான் அது டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 4 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹவர்ஸ் எல்லாம் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சார்ஜ் ஏன்னா மேலே இருக்கிறது சார்ஜஸ் எல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா x1 இது x2 இது x3 இது x4 இது y1 y2 y3 y4 அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கிறதுக்கு x1/y1. ஸோ x1 அப்படிங்கிறத 16 எடுத்துக்கலாம், y1ங்கிறத 4ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி x2/y2 நெக்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கலாம். 100 என்ன வரும், 8 வரும். அடுத்து x3/y3 கண்டுபிடிப்போம். என்ன எழுதணும், 140/12. அடுத்தது x4/y4 கண்டுபிடிப்போம். என்ன எழுதணும், 180/24. இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்படி இல்லைன்னா இல்லை. ஓகேவா? 2 2s are 4, 3 2s are 6, 0, 1 2 is 2, 1 2 is 2, 5 2s are 10. ஸோ 15 இதுக்கு ஆன்சர். இதுக்கு 4 2s are 8, 5 2s are 10, 0, 2 2s are 4, 2 2s are 4, 5 2s are 10, 1 2 is 2, 1 2 is 2, 2 2s are 4, 0.5. ஸோ 12.5 இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 2s are 12, 7 2s are 14, 0, 3 2s are 6, 3 2s are 6, 5 2s are 10. ஸோ 35/3 வருது. இதை வந்து டிவைட் பண்ணோன்னா 1 3 is 3, 1 3 is 3, 20, 18 திருப்பி இப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அடுத்தது 1 2 is 2, 2 2s are 4, 9 2s are 18, 0, 6 2s are 12, 4 2s are 8, 5 2s are 10, 3 2s are 6, 2 2s are 4, 2 2s are 4, 5, 1 3 is 3. So 7 3s are 21, 5 3s are 15. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து 15, 12.5, 11.6, 7.5ன்னு ஈக்குவலாகவே இல்லை. சரியா? எல்லாம் ஒன்று போல் 15 வந்தது. இந்த ரேஷியோ நம்ம டிவைட் பண்ணும்போது ஒன்று போல் ஆன்சர் வந்தால் தான் அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இது வேறு ஆன்சர் வந்திருக்கிறதுனால நான் ஈக்குவலாக இல்லாதனால நாட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கிடையாதுன்னு எழுதணும். ஓகேவா? இந்த இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இல்லை.
பிகாஸ் த ரேஷியோ ஆஃப் பார்க்கிங் சார்ஜஸ் டு த பார்க்கிங் டைம் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஈக்குவலாக இல்லை. அதனால் இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இல்லை. ஓகேவா? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம்.